friends, welcome to our channel Let's Waves. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்தியான ஒரு மில்க் ஷேக் கூட தான் பார்க்க போறோம். மில்க் ஷேக்னு சொல்லலாம், அவல் மில்க் சொல்லலாம். இந்த ரெசிபி வந்து நம்மள வந்து இந்த சம்மர் சீசனுக்கு ரொம்ப வந்து ரெஃப்ரெஷிங்கா வச்சுக்கும். ஒரு ஹெல்தி ட்ரிங்க் அப்படினு கூட சொல்லலாம். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோல நம்ம அவல் மில்க் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்துடலாம். நான் வந்து சிகப்பு அவல் எடுத்து வச்சிருக்கிறேன். சிகப்பு அவல் அப்புறம் சப்ஜா சீடை வந்து தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். நட்ஸ் வந்து பாதாமும் கேஷ்யூம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். 2 வாழைப்பழம், இது வந்து ரஸ்தாளி பழம், பெங்களூர் பழம், பனானா அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு வாழைப்பழம் இருந்தாலும் இதுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பசும்பாலை வந்து நல்லா சூடு பண்ணி ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சிருக்கிறேன். நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் பண்ணி சில் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் வந்து 1/4 டம்ளர் வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் பால் வந்து இந்த அவல் மில்க்குக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஆனால் இது ஆப்ஷனல் தான், பட் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ரெடி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சமாக அவல் மில்க் வந்து சேர்த்துக்கங்க. நெக்ஸ்ட் இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம பனானாவை வந்து நல்லா வந்து மசிச்சுக்க போகிறோம். நீங்கள் வந்து ஸ்மேச்சர் வச்சு மசிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்மளோட டம்ளரோட பேக் சைடு வச்சும் நல்லா வச்சு மசிச்சிங்க அப்படின்னா மசிஞ்சிடும். இதை வந்து நம்ம மிக்சியில் வந்து அடித்து எடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக அரைஞ்சி வந்துடும். அந்த இது வேணாம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து மசிச்சுக்க போகிறோம். மசித்து நம்ம அவளோட சேர்க்குறப்போ அதை வந்து அவல் மில்க் சாப்பிட்றப்போ அந்த பனானாவோட பைட்ஸ் வந்து நமக்கு சாப்பிட்றப்போ கிடைக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பனானா பைட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா மசித்து அதோட சேர்த்துக்க போகிறோம். நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு மசிஞ்சிடும். இது அந்த அளவுக்கு ரொம்ப பழுக்கலை அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது. நீங்கள் பழுத்த வாழைப்பழம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து மசிஞ்சிடும். இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து சுகர் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வந்து மசிச்சு விட்டுக்க போகிறோம். உங்களோட சுகர் லெவலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் சுகர் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 5 to 6 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்குறேன். ஏன்னா சின்ன ஸ்பூன் அப்படிங்கிறதுனால இதில் நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ப்ரௌன் சுகர் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு மில்க் அவல் மில்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைமில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் வந்து மற்றபடி எதுவும் இது அடிஷ்னலாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு இருக்காது. இப்போ நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மறுபடியும் நம்மளோட பனானா மிக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட பனானா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அவலை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அவல் வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுக்கிறப்ப ட்ரையாக வறுத்துட்டு அந்த அவல் வந்து உடையிற ஸ்டேஜில் இருக்கணும். அந்த இது வர்றது வரைக்கும் நம்ம வந்து அவலை வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அவல் வந்து சூப்பராக வறுத்து ரெடி ஆகிடும். அவலை வந்து இடையில இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக வந்து செவத்து போயிடும் நல்லா. இப்போ நான் எடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் அது நல்லா வறுபட்டுருச்சா அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த அவலை உடைக்கிறப்போ அந்த அவல் வந்து உடஞ்சிடும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற அவலை வந்து பனானா சுகரை வந்து நல்லா மசிச்சு வச்சுருக்கோம்ல அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் விட்டுட்டு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் மற்ற திங்ஸையும் இதோடையே சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து ஆற வச்சுருக்கிற நம்மளோட பசும்பாலையும் இதோட சேர்த்துட்டு நட்ஸு சப்ஜா சீடு எல்லாத்தையுமே இதோட ஒன்றா கலந்து கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். பட் நான் கப்பில் வந்து ஒவ்வொன்றா தான் இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா சீடை சேர்த்துக்க போகிறேன்.
சப்ஜா சீடை சேர்த்துட்டு அப்புறம் நட்ஸு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற அவளையும் சேர்த்துக்க போகிறேன். இப்படி பண்ணுறப்ப கொஞ்சம் பார்க்குறதுக்கு கப்பில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் எல்லாத்தையுமே ஒரே பவுலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கூட இது சர்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சப்ஜா சீடு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பனானாவும் அவளும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம்ல அதை சேர்த்துக்கிறேன். நட்ஸு கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பனானா சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற மில்கை வந்து சேர்த்துக்கலாம். நம்மளோட சூப்பரான அவல் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே வந்து நான் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அவலையும் நட்ஸையும் சேர்த்துக்க போகிறேன். இந்த அவல் மில்க் வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை குடிச்சிங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இதுவே உங்களுக்கு என்னாஃபாக இருக்கும். சூப்பரான நம்மளோட எம்மியான அவல் மில்க் வந்து இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். டாடா, பை பாய்.